இது முக்கியமான தருணம். புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்துவது. மகிழ்வித்து மகிழ் ஆண்டின் ஆளுநர் சிஎஸ்ஆர் சவுத் ஹெட் எங்கள் அன்பிற்குரிய ராம்குமார் அவர்களை புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேரு நகர் சங்கத்தினுடைய ஆற்றல்மிகு தலைவர் மோகன்ராஜ், அவருடைய செயலர் பால்ராஜ் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் ட்ரெஷரர் சுப்பு அவர்கள், இவங்க 4 பேருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா எக்ஸலண்ட்டான இயரை கொடுத்துருக்காங்க. லயன்ஸில் ஒரு விஷயத்தை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. யுவர் கிளப் யுவர் வே, யுவர் கிளப் யுவர் வே. இது யாருக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு நான் யோசித்து பார்த்தேன். கண்டிப்பாக செந்திலுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், இன்ஸ்டலேஷனில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 70 இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருக்கலாம் இது வரைக்கும். விஸ்வேஸ்வரன், ஒரு 70 இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருக்குமா? இன்றைக்கி இன்ஸ்டலேஷன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு பாருங்கள். ஸோ டோட்டலி ஒரு புது டைமென்ஷன் கொடுத்தது நம்ம செந்தில் அண்ட் டீம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்த்டே பாய்க்கு வண்டர்ஃபுல் விஷஸ். ஸோ ஜூலை 1 அக்கா சொன்ன மாதிரி ஜூலை 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனிஸ்டிக் இயருக்கு வந்து என்றைக்குமே ஒரு அதான் ஸ்டார்டிங் டேட்டு. ஒவ்வொரு வருஷமும் பாருங்கள் அந்த ஜூலை 1 வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இந்த நேரு நகர் சங்கம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மகிழ்வித்து மகிழ் ஆண்டில் வந்து ஜூலை 1 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் பர்சன்ஸ்க்கான ஒரு குடியிருப்பில் வந்து கம்ப்ளீட்டாக போரெல்லாம் போட்டு கொடுத்து thousands ஆஃப் ட்ரீ அன்றைக்கே வந்து இது பண்ணி வந்து ஒரு எக்ஸலண்ட்டான இயராக செலிப்ரேட் பண்ணிங்க. இந்த வருஷம் நினச்சே பார்க்க முடியாது. ஜூலை 1 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே நிறைய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கி சாயந்தரம் 108 டாக்டரை வந்து ஹானர் பண்ணுறது வந்து மிகப்பெரிய விஷயமாக வந்து பண்ணாங்க. ஸோ என்றைக்குமே வந்து நேரு நகர் சங்கம் டிஃப்ரெண்ட்டாக இன்னோவேட்டிவாக நிறைய சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸை வந்து பண்ணுறதுல வந்து அவங்களுக்கு நிகர் அவங்க தான். ஒரு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு மனசில் பட்டது டக்குன்னு சொல்கிறேன். இன்னோவேட்டிவாக அசிஸ்டன்ட், அதாவது கமிஷனரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் கமிஷனரில் ஃபிலிப்ஸ் இல்லைங்களா, ஃபிலிப்ஸை வச்சு டிஜிபி அவரை வச்சு சேஃப்டி ஹெல்மெட்ஸை வந்து யாரெல்லாம் அன்றைக்கி ஹெல்மெட் போடாமல் வந்தாங்களோ வண்டியில் கிட்டத்தட்ட வந்து அன்றைக்கி ஒரு 500 ஹெல்மெட் கொடுத்தாரு. ஸோ வெரி இன்னோவேட்டிவாக லயன்ஸ்க்கு ஒரு இமேஜ் பில்டிங்காக ஒரு புதிய விஷயமாக பண்ணாங்க. அதே மாதிரி மகளிர் தினத்து அன்னைக்கு வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள கௌரவிச்சது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறைய சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நேரு நகர் சங்கத்தினுடைய பாஸ் பிரசிடென்ட்ஸ்லாம் யார் இருக்கீங்க? எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு வைக்கணும். நேரு நகர் சங்கத்தினுடைய பாஸ் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கணும். பாஸ் பிரசிடென்ட்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கைதல் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தான் பில்லர்ஸ் ஆஃப் திஸ் கிளப்னு சொல்லுவாங்க. ஸோ பாஸ் பிரசிடென்ட்ஸுக்கு வந்து வாழ்த்துக்கள். ரைட், வாழ்த்துக்கள். என்றைக்குமே செந்தில் இல்லாமையா? ரைட். அதே மாதிரி எம்ஜேஎஃப் கொடுத்ததெல்லாம் யார் யாருங்க? எம்ஜேஎஃப். ரைட், அப்படியே கை தூக்கிடுவாங்களா? எம்ஜேஎஃப் செந்தில் எம்ஜேஎஃப். ஓகே, ரைட், ஓகே. ஸோ அவங்களுக்கும் ஏன்னா $1000 கொடுத்து இப்போ வயநாட்டில் நடந்த அந்த பேரழிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஐஎஃப் வந்து இமீடியட்டாக வந்து $1 lakh கொடுத்துருக்காங்க. ஊட்டியில் நடந்த ஓகே கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய சேவை அது. நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த கோவிட் அப்போ அந்த இஎஸ்ஐ சுற்றி கம்ப்ளீட்டாக அந்த விசிட்டர் டெஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனிசம் தான் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அதுக்கு வந்து முக்கியமாக இருந்தது அந்த சப்போர்ட்டிவாக இருந்தது லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நேரு நகர் தான். ஸோ அந்த கோவிட் டைமில் யாருமே வெளியில் வராதப்போ கம்ப்ளீட்டாக அந்த இஎஸ்ஐயில் வந்து செப்பரேட்டாக நான் அந்த டைமில் வந்து ஆளுநர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70 பெட்ஸ் எக்ஸ்ட்ராவாக போட்டு இஎஸ்ஐயோட விசிட்டர் டெஸ்கே நம்ம தான் மெயின்டைன் பண்ணோம். அதுக்கு வந்து முழு காரணம் வந்து லைன்ஸ் கிளப் ஆஃப் நேரு நகர் தான். அன்றைக்கி வந்து மோகன்ராஜோட சப்போர்ட்டோட அன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான சர்வீசஸ் ப்ளஸ் பேரிடர் வரும்போது ஏதாவது முக்கியமான ப்ராஜெக்ட் நடக்கணும் அப்படின்னா எல்சிஐஎஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபண்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான கிராண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நேரு நகர் சங்கத்திலேருந்து எம்ஜிஎஃப்ஸ் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதோட எல்சிஎஃப் சேர்பர்சன் பாஸ்கர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. 28th and 29th அன்னைக்கு நம்ம மதுரைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பிரசிடென்ட் வந்தப்போ நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஆளுநர் அவர்கள் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா $25,000 வந்து அன்றைக்கி வந்து இமீடியட்டாக வந்து நம்ம கொடுத்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதித்தோம். ஸோ அந்த வகையில் வந்து பாஸ்கர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு ரெக்கக்னிஷனாக என்னன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா
நமது மாவட்டத்தில் என்றைக்குமே நல்லது நினைக்கிறவங்க நல்லது நடக்குங்க. ஸோ நம்ம ஆளுநர் அவர்கள் வந்து எஃபர்ட்டில் 9 புதிய சங்கங்கள் இது வரைக்கும் ஆயிருக்கு. 10 புதிய சங்கங்கள் அன்றைக்கி டிக்ளேர் பண்ணார். ஸோ 10 புதிய சங்கங்கள் அறிவித்த ஒரு டிஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து ஜிஇடிலையும் வந்து லீடிங், கண்டிப்பாக அது எம்டி ஜிஇடிக்கு வந்து பெருமை. அதே மாதிரி மெம்பர்ஷிப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4th பொசிஷனில் இருக்கிறோம். ஜிஎம்டி முத்துவேல் அவர்கள் வந்து அரைக்கூவல் எடுத்துக்கொண்டே இருக்கின்றார். ஸோ இன்றைக்கி நேரு நகர் சங்கத்தில் 14 மெம்பர்களை இணைத்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். லயன்ஸில் வந்து இன்றைக்கி 1.5 மில்லியன் அப்படின்னு கோலை வச்சு, அதாவது 15 லேக் மெம்பர்ஷிப்பை நம்ம ரீச் பண்ணியே ஆகணும் 2027 அப்படிங்கிற கோலோட நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சங்கத்தையும் மினிமம் 10 to 15% மெம்பர்ஷிப் க்ரோத் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் 100 மெம்பர்ஷிப் 100 அப்படிங்கிற நம்பரை அச்சீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மோர் தேன் 15% மெம்பர்ஷிப் க்ரோத்தை வந்து இந்த வருஷம் ஆல்ரெடி நேரு நகர் சங்கம் கொடுத்துருக்குறாங்க. டெஃபினட்டாக இன்னும் பாசிபிள். செந்தில் அண்ட் டீம் எல்லாருமே, நீங்கள் எல்லாருமே மனசு வச்சிங்கன்னா இன்னும் பாசிபிள். இன்னும் ஒரு சில மெம்பர்ஸை நீங்கள் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிக்வெஸ்ட்டோட இன்றைக்கி டைமை வந்து நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறனால ஐ வாண்டட் டு ஃபினிஷ் இட் ஃபாஸ்ட். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கிட்ட பணியான இன்ஸ்டலேஷனுக்கு செல்லாமல் இருக்கின்றேன். திருப்பியும் பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஸ் டைரக்டர்ஸ், பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ்லாம் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்கணுங்க. பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் அப்படியே கை தூக்கிங்க. ரைட் சார். இந்த வருஷம் வரப்போகின்ற பிரசிடென்ட் வந்துங்க ஒரு பெரிய விஷனோட வர இருக்கின்றாங்க. ஸோ அந்த விஷனுக்கு பாசிட்டிவாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டிவாக நிறைய இனோவேட்டிவோட ஐடியாஸோட அவங்களோட விஷனுக்கு சப்போர்ட்டிவாக எப்படிலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த வகையில் பாசிட்டிவாக நீங்கள் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட் அவங்க கூட வைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கலாங்களா? எல்லா போர்ட் மீட்டிங்கும் நடத்தி அந்த போர்ட் மீட்டிங்கில் என்னென்ன இந்த கிளப்புக்கு வந்து இனோவேட்டிவான ஐடியாஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சொல்லி இந்த சங்கத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுங்க. பண்ணலாங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிளப் மார்க்கெட்டிங் சேர்பர்சன் ஜிஎம் ரவீந்தர் இருக்கீங்களா? ரவீந்தர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இந்த சங்கத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து பதிவிட்டு இந்த சங்கத்திற்கான மெம்பர்ஷிப்பை வந்து க்ரோத்தை வந்து கொண்டு வரணும். அடுத்ததாக கிளப் சர்வீஸ் பர்சன் எம் கார்த்திக் இருக்கீங்களா? ஓகே. ஸோ சர்வீஸ் சேர்பர்சனாக கார்த்திக்கு வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது வந்து நிறைய சர்வீஸ் ப்ரோக்ராம்ஸை செப்பரேட் டீமாக வந்து ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரோக்ராமுக்கு டீமை வந்து இருக்காருங்களா? கார்த்திக் இருக்காரா? ஓகே. அடுத்தது வரதுக்கு முன்னாடி கிளப் மெம்பர்ஷிப் கமிட்டி சேர்பர்சன் கே நந்தகுமார் இப்போ தான் சொல்லி முடித்தேன். கண்டிப்பாக கைதறல் கொடுக்கலாங்க. ஏன்னா இந்த வருஷம் பெரிய எஃபோர்ட் போட வேண்டியது அவர் தான். இப்போ 14 மெம்பரை சேர்த்திருக்கீங்க. ஆனால் நம்ம டிஸ்ட்ரிக்ட் இப்போ வந்து கிட்டத்தட்ட 6000 மெம்பர் இருக்கோங்க. ஆனால் நம்ம டிஸ்ட்ரிக்டோட மெம்பர்ஷிப் எவ்வளோ இருந்தது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 8000 இருந்தது. பட் பழையபடி நம்ம அந்த நம்பரை ரீச் பண்ணுறதுக்கு எல்லா கிளப்புமே வந்து மெம்பர்ஷிப் சேர்த்த வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் சங்கத்தில் வந்து எஸ்பெஷலி நேரு நகர் ஏரியாவில் நிறைய கம்யூனிட்டிஸ் புதுசாக வந்திருக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டிஸில் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியிலலாம் வந்து மெம்பர்ஷிப் வேணுமோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப்பாக உள்ளே கொண்டு வரணும். போர்டில் வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணி நீங்கள் நிறைய மெம்பர்ஷிப்பை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா 1.5 மில்லியன்கிறது கவர்னருக்கு ஒரு பெரிய டார்கெட்டாக வந்து ஒவ்வொரு இடவையும் ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு பெரிய சப்போர்ட்டிவாக நீங்கள் இருக்கணும். பண்ணலாங்களா? மோர் ஹேண்ட்ஸ் மோர் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு லயன் மெம்பரை இணைப்பதன் மூலம் 70 பேரை பயனாளிகளை நம்ம சென்றடைகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதனால் நிறைய மெம்பர்ஸை நீங்கள் சேர்த்தலாங்களா? எவ்வளோ பேர் சேர்த்தலாங்க? 100 பேர் சேர்த்திடலாம். ஆல்ரெடி 100ங்கிற நம்பர் ஆல்ரெடி வந்துருச்சுங்க. ஸோ இன்னொரு 10 மெம்பராவது நீங்கள் சேர்த்திடலாங்களா? ரைட், வாழ்த்துக்கள். அடுத்ததாக வந்து டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் சேர்பர்சன் லோகநாதன். எங்கே இருக்கீங்க? வெரி குட். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நிறைய சில்ட்ரன்ஸ் பார்க் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த சங்கம் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸை வந்து கையில் எடுக்க போகிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு எல்லாம் வந்து நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும். டிஸ்ட்ரிக்டோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக முன்னாடி வரணும். கவர்னரோட ப்ராஜெக்ட் என்னங்க? மெமோ ஃபார் மாம், அதாவது மொபைல் மேமோகிராஃபி எக்யூப்மெண்ட் வந்து நம்ம வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எடுத்துருக்கிறோம். ரூரல் ஏரியாவில் பெண்களுக்கான அந்த கேன்சர் கண்டறிகிற அந்த மேமோகிராஃபி எக்யூப்மெண்ட்டை வந்து ரூரல் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஏர்லியராக டிடெக்ட் பண்ணால் we can save lot of
பீப்புள். அதனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு சங்கத்தையும் அணுகி மினிமம் 1 lakh அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை வந்து நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் வச்சுருக்காங்க. உங்கள் சங்கத்திலையும் சரி, சங்கத்தில் இல்லாத நான் லைன்ஸையும் சரி நீங்கள் அணுகி இந்த ப்ராஜெக்டுக்கான ஒரு சப்போர்ட்டை நீங்கள் பண்ணலாங்களா? ரைட், தேங்க்யூ. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் செகண்ட் வைஸ் பிரசிடென்ட் விமலா, 2 பேருமே இருக்கீங்களா? கிருஷ்ணமூர்த்தி அண்ட் விமலா அவங்க இருக்க. ரைட். அதாவது செகண்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி. வருங்காலத்தில் நீங்கள் வந்து பிரசிடெண்ட்டாக வரப்போகிறீங்க. அதனால் பிரசிடெண்ட் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுறாரு, என்ன மாதிரி பிளானிங் பண்ணுறாரு, போர்ட் மீட்டிங்கில் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கு வந்து வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் அவருடைய ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்து, சப்போஸ் பிரசிடெண்ட் ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு வர முடியலன்னா அந்த மீட்டிங்கை நீங்கள் தான் ப்ரெசைட் பண்ண போகிறீங்க. அந்த மீட்டிங்கை ஃபுல்லாக நீங்கள் தான் நடத்தணும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி. ஸோ பிரசிடெண்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கலாங்களா? தேங்க்யூ. கண்டிப்பாக பெரிய கைதட்டல் கொடுக்கலாம், என்கரேஜ் பண்ணலாங்க நீங்கள் அவங்கள. பாருங்கள், கரெக்டாக எந்த பொசிஷனை வந்து ஒருத்தர் எடுத்திருக்காரு பாருங்கள். கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டர் எஸ் செந்தில்குமார். நான் அக்கா வந்து ஒரு இன்ஸ்டலேஷனில் சொன்னதை திருப்பி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிளப் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவில் நிறைய ஏதாவது ஒரு சின்ன குறைபாடுகள் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து அதை தீர்க்கும் வண்ணம் ஒரு சில டிசிஷன்ஸை நீங்கள் எடுத்து செயல்படலாம். ஆனால் வித் த கன்சென்ட் ஆஃப் பிரசிடெண்ட் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணணும். பிரசிடெண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பண்ணிடக்கூடாது. அதாவது நிறைய கிளப்பில் நடக்குதுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பை டக்குன்னு தூக்கிடுறாங்க, இறக்கிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிரசிடெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்லையும் நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும். மேடம் கரெக்டாக பார்த்து தான் கொடுத்துருக்கீங்களா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனை? ரைட், ஓகே, ரைட். வாழ்த்துக்கள். எக்ஸலண்ட்டான பொசிஷன், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பொசிஷன். தேங்க்யூ. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரர் ப்ராஜெக்ட்ஸ் தேஜஸ்வனி அண்ட் ட்ரெஷரர் அட்மின் திவ்ய தர்ஷினி 2 பேர் இருக்கீங்க. ஓகே. ட்ரெஷரர் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பொசிஷன். அதாவது இது வந்து ஒரு என்ஜிஓவில் வந்து நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பணத்துக்கும் வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதனால் நீங்கள் எடுத்தோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிளப்போட பில்ஸை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணி டியூஸை கலெக்ட் பண்ணி, ஃபஸ்ட்டு நம்ம டியூட்டி என்னென்னா ஆஸ் அ ட்ரெஷரர் இன்டர்நேஷ்னல் டியூஸையும் டிஸ்ட்ரிக்ட் டியூஸையும் உடனே பே பண்ணிடணும். பிரசிடெண்ட் வந்து இந்த மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதுக்கு ஃபண்டு கொடுத்துடணும். ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஃபண்ட்ஸை கொடுத்துடணும். மந்த்லி மீட்டிங்கில் நீங்கள் சண்டை போட்டு பிரசிடெண்ட்டை உங்களுக்கு டைம் ஸ்லாட் வாங்கி ட்ரெஷரோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணலாங்களா? ட்ரெஷருக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் சண்டை போட்டு வாங்கணும். ட்ரெஷர் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணலாங்களா? ஸோ மொத்தத்தில் டிரான்ஸ்பரண்ட்டாக கிளப்புக்கு தேவையான ஃபண்ட்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி ஒரு ப்ராஸ்பெக்டிவான கிளப்பாக கொண்டு வரலாங்களா? 2 பேருக்கும் பண்ணலாம் இல்லையா? ரைட். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். பண்ணலாங்களா? ரைட், தேங்க்யூ. பெரிய கைதட்டல் கொடுக்கலாங்க. செக்ரட்டரி ஆக்ட் பி கீதா அண்ட் செக்ரட்டரி அட்மின் எம் ரேவதி. மேடம், எல்லா இன்ஸ்டலேஷன் நான் சொல்கிறது இதுதான். நீங்கள் நல்ல செக்ரட்டரி பொசிஷனை வந்து ஆக்டிவாக பண்ணிங்கன்னா புகழ் யாருக்குங்க? பிரசிடெண்ட்டுக்கு. ரைட், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய எக்ஸ்போஜர் கிடைக்கும். ஆனால் அந்த புகழெல்லாம் வந்து பிரசிடெண்ட்டுக்கு தான் போகும். சரியா செய்யலைன்னாங்க? சரிங்க, ஓகே. அதாவது இது ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரிங்க, இன்டர்நேஷ்னல்லேருந்து சரி, எல்லா கம்யூனிகேஷனுமே உங்கள் 2 பேர்த்துக்கு தான் வருங்க. அந்த கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே வந்து உங்கள் மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த மீட்டிங்கில் வந்து என்னென்ன கம்யூனிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லணும். கிளப்புக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நடுவில் நீங்கள் தான் ஒரு பாலமாக இருக்க போகிறீங்க. உங்களை கிளப்பில் நடக்கிற விஷயத்தையும் வந்து ஜோன் சேர்பர்சன், ரீஜன் சேர்பர்சன், டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற செக்ரட்டரிஸ்க்கு எல்லாம், கவர்னர்ஸ்க்கு வந்து நீங்கள் தான் தெரியப்படுத்தணும். அதே மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா மீட்டிங்க்கான கம்யூனிகேஷன், மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து நிறைய கிளப்பில் மீட்டிங் முடிஞ்சோன்னா மினிட்ஸ் போட்டு உடனே அப்லோட் பண்ணிவிடுவாங்க. உடனுக்குடன் வந்து அந்த மினிட்ஸ்லாம் போயிடும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான செக்ரட்டரியாக நீங்கள் 2 பேரும் செயல்படணும். தலைவருக்கு வந்து உறுதுணையாக இருந்து
நிறைய ப்ராஜெக்ட்ஸை செயல்படுத்துவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். செய்யலாங்களா? ரைட், வாழ்த்துக்கள். அதாவது நிறைய நம்ம லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, லயன் லேடிஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மீடியாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் அஜர்பைஜான் போயிருந்தோம், ஜோன் அண்ட் ரீஜன் ஸ்கூலிங். இந்த வருஷம் ஒரு அருமையான துவக்கம். கண்டிப்பாக அஜர்பைஜான் சொன்னோடனே நம்ம ஜிஎல்டி வந்துட்டார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல். அந்த அஜர்பைஜான் போனவங்களும் சரிங்க, அந்த 5 நாளுமே வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு அருமையான ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு கவிதை வடிவில் ஒரு நடைமுறை வடிவில் எழுதியிருந்தாங்க. எனக்கே நான் அவங்களோட ட்ராவல் பண்ணியிருந்தேன். எக்ஸலண்ட்டாக வந்து அந்த எழுத்து வரையில் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையாலுமே நான் நினச்சேன், நம்ம ஈவெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இப்படி ஒருத்தர் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஸோ அந்த வகையில் ஒரு எக்ஸலண்ட் ரைட்டர், அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கில். நிறைய எத்தனை பேர் அவங்கள ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. ஒரு எக்ஸலண்ட்டான லைன் லேடி, நல்ல ரிசோர்ஸாக இருக்கிறவங்க சுபு அவர்கள். ஸோ இன்றைய நாயகின்னு சொல்லணும். ஸோ ஷீ இஸ் கோயிங் டு பி த பிரசிடென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புவது ஒன்று தான். நிறைய பேர் பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டென்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ டென்ஸ்டாக ஆகிட்டு என்ன பண்ணுறோம், என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக இருக்கிறவங்க பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழம்பி இருப்பாங்க. அந்த மாதிரி டென்ஸ்டான சுச்சுவேஷன் இல்லாமல் நல்ல ரிலாக்ஸ்டாக என்ஜாயபிள் பீரியடாக உங்கள் பீரியட் இருக்கணும்னு நாங்கள்லாம் விரும்புகிறோம். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, கோலை செட் பண்ணுங்கள், விஷனை செட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட விட்டுருங்க. ஸோ நீங்கள் வந்து டைரக்ஷன் கொடுக்குறதோட சரி, டெலிகேட் பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம் உங்களோட ரோல் வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மீட்டிங்ஸும் கிளப்போட மீட்டிங்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணுறதும் அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட நிறைய டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஆக்டிவான டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. 100 மெம்பர் கொண்ட சங்கமாக வந்திருக்கின்றீர்கள். ஒரு மிகப்பெரிய விஷயம். 100 மெம்பர் கிளப் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த கிளப்பை நீங்கள் லீட் பண்ணுறீங்க. அதனால் டெலிகேட் பண்ணி உங்களோட இயரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லான இயராக வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஸோ ஒரு நல்ல விஷனரி அவங்க. ஸோ அந்த விஷனரிக்கு உங்களோட மிகப்பெரிய கைதட்டலோட ஐ இன்வைட் த மோகன்ராஜ் டு கம் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அ காலர். வாங்க, வாங்க வாங்க, முன்னாடி வாங்க. செந்தில் நீங்களும் கூட வாங்க, இப்படி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. செந்தில், அதாவது ஒரே நிமிஷம் செந்தில், இன்னும் ஒரே ஒரு வேலை இருக்குது. எப்பயுமே பிரசிடெண்ட் ஆனவங்களுக்கு வந்து அவங்க ஸ்பௌஸை கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் சொல்லுவோம். ஸோ இந்த வருஷம் நிறைய மீட்டிங் இருக்கும், அவங்க லேட்டாக வருவாங்க, நீங்கள் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? எல்லா வேலையும் ப்ராப்பராக வீட்டில் பார்த்துக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட்டிவான எக்ஸலண்ட்டான ஹஸ்பண்ட் இருக்கார் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லா நிகழ்வும் ட்ராவல் பண்ணுறவர். ஸோ வித் யுவர் செந்தில், ப்ளீஸ் அடான் த காலர் டு த பிரசிடென்ட். அடுத்ததா செக்ரட்டரி பாலராஜ் வாங்க. செக்ரட்டரி வாங்க ப்ளீஸ். சுப்பு நீங்கள் வாங்க, காலர் வாங்கி போடுங்க. நீங்கள் காலர் வாங்கி போடுங்க. ரைட், ஓகே. அடுத்த செக்ரட்டரி ஆக்டிவிட்டி. ட்ரெஷரர் வாங்க ப்ளீஸ். எல்லாம் இருந்து ஜாயிண்டாக இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க அப்படியே எல்லாம். ரைட். ட்ரெஷரர், ஓகே. எல்லாரும் அப்படியே ஒன்றா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க பார்க்கலாம். எல்லாரும் ப்ளீஸ் ஒன்றா இருந்து விளக்கு பார்த்துக்குங்க.
ஏற்றணும். ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு. புதிதாக பதவியேற்றவர்கள் வந்து அந்த குத்துவிளக்கை ஏற்றி விளக்கேற்றிடுங்கம்மா. லயன்ஸ் கிளப் ஆஃப் நேரு நகருடைய பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் அவங்கள வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர்கள், அதே மாதிரி பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், வைஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ், ரீஜன் சேர்பர்சன்ஸ், கேபினெட் அஃபீஷியல்ஸ் அனைவர் முன்னிலையிலும் வந்து பதவியில் அமர்த்தியதில் வந்து பெருமை கொள்கின்றேன். மோகன்ராஜ் அப்படியே செந்தில் நீங்க அப்படியே மேலே வந்து கூப்பிட்டு வந்துருங்க. பின்னாடி பாருங்க, பின்னாடி செந்தில் பின்னாடி பிரசிடென்ட் அப்படியே மேலே வந்துருங்கம்மா, மேலே வந்துருங்க. I request District Governor Nithyanandam to hand over the gang and gavel to the President. As a token of acceptance, thank you. ஸோ நேரு நகர் சங்கத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தேங்க்யூ வெரி மச்.